பலாப்பழத்தில் ஜாமா? ஆமாங்க, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணலாமா? இந்த சீசனுக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பலாப்பழத்தில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பெருசாக இருக்க பழங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அப்படியே போட்டு மிக்சர் ஜாரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இருக்கட்டும். சைட்லேயே ஒரு பாத்திரத்தில் மண்டவெல்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். வெல்லம் பாகு பதத்துக்கு வரணும் அவசியம் இல்லைங்க. இன்னொரு பாத்திரத்தில் காய்ச்சின வெள்ளத்தை ஊற்றி ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுறேன். அது கூட பலாப்பழத்தை அரைச்சி வச்சதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபைனல் டச்சாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் ஜாம் ரெடி. ஒயிட் சுகர் போட்ட கண்ட ஜாம் வாங்கி கொடுக்கறதுக்கு கிட்ஸ்க்கு ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணியோ இல்லை சப்பாத்தியில் ரோல் பண்ணியோ கொடுக்கும்போது ஃபுட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்ஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.